என்ன பேதியில போவாளா? நீங்க தானே விடு விடு நீ சித்தி, அதான் விட்டேன். சித்தி நான் உங்க பிள்ளை மாதிரின்னு சொல்லுவிய, எப்ப பார்த்தாலும் செல்லம் வெள்ளாணி கொஞ்சுவிய. இப்ப என்ன பேச்சு மாதிரி பாத மாதிரி போகுது? அதெல்லாம் நடிப்பா? நீங்க பெத்த பிள்ளையா இருந்தா இத்தனை நாளைக்கு நீங்க பண்ற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு விளக்கு மாத்தாலே அடிச்சு துரத்திருக்கோம் சித்தி. நாங்க போய் தான் எல்லாத்தையும் பார்த்து சகிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி பார்க்கும்போது உங்க பிள்ளைய விட நான் எவ்வளவு பெட்டர் தான். நான் ஒன்னும் போட்டதுல உங்களுக்கு இடுப்பு உடஞ்சிருக்காது. இடுப்புலாம் நல்லா தான் இருக்கு, உங்க நடிப்பு தான் நல்லா இல்ல. ஆமா, உங்களை வீட்டுக்கு அனுப்பி விட இவ்வளவு தூரம் உங்களை சுமந்து கொண்டு வந்தனும். இங்க பாருங்க சித்தி, நீங்க என் கூட தான் இருக்கன்னு ஆசைப்பட்டியே அத்தை வரைக்கும் சொல்லியாச்சு. இங்க இருந்தெல்லாம் நீங்க போக முடியாது. ஒழுங்கு மரியாதையா தோட்டத்துல நான் சொல்லி வேலையெல்லாம் பாருங்க. நீங்க எப்படி சொல்லிட்டா உடனே வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவனும். வீட்டுக்கெல்லாம் போக கூடாது. போனிய நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கேன்னு சித்தப்பாக்கு போன் போட்டு சொல்லிவிடுவேன். இங்க பாருங்க சித்தி, சித்தப்பாக்கு போன் போட்டு நான் ஒழுங்கா வீட்டு வேலை பார்த்துட்டு சித்தப்பா எல்லாத்தையும் கெடுத்துட்டாவன்னு சொல்லிடுவேன். சித்தி எனக்கு உங்களை பத்தியும் தெரியும், எங்க அத்தையை பத்தியும் தெரியும். யார் எப்படி கிரிமினலா யோசிப்பாவன்னு தெரியும். இந்த கிரிமினல் பிளானே உங்களுக்கு தானே எனக்கு தெரியும். ஒழுங்கா நான் பாட்டுக்கு வீட்டுல சமையல் பண்ணிட்டு இருந்தேன், அதையும் கெட்டு விட்டிய. மிக்சி பொடியா கிரைண்டர் பொடியான்னு எங்க அத்தைட்ட போய் போட்டு கொடுத்துட்டிய. எங்க அத்தை தோட்டத்துல போய் வேலை பாருன்னு சொல்லி அளவுக்கு அவங்கள பேச வச்சிருக்கிய. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். இதெல்லாம் அப்படியே சித்தப்பாக்கு போன் போட்டு சொன்னேன்னு வச்சுக்கிடுங்க. இன்னும் நீங்க திருந்தவே இல்லைன்னு சித்தப்பா டைவர்ஸ் பண்ணிட்டு போயிருவாவ. அதுக்கு பிறகு காலம் முழுக்க இந்த தோட்டத்துல தான் வேலை செஞ்சு கஞ்சி குடிக்க வேண்டியிருக்கும். ஞாபகம் இருக்கட்டும். ஒழுங்கு மரியாதை நீங்க நல்லா இருக்கணும்னா நான் சொல்லி வேலையெல்லாம் செஞ்சிருங்க. அப்படி செஞ்சேன்னா கொஞ்ச நாள்ல நானே சித்தப்பாக்கு போன் பண்ணி நல்லா ஆயிட்டாவ சரியாயிட்டாவ திருந்திட்டாவன்னு சொல்லுவேன். இல்லன்னு வச்சிருங்க, நீங்க பண்ணதெல்லாம் சொல்லி கொடுத்து டைவர்ஸ் பண்ண வச்சிருவேன். இதே கேள்வி நானும் சரோஜா கேட்டா உங்ககிட்ட பதில் இருக்கா? நீங்க எங்க 2 பேர் வாழ்க்கையும் கெடுக்கணும்னு எத்தனை தடவை நினைச்சிருக்கிய? நீங்கள ராசாத்தி சித்தியை சேர்ந்து எவ்வளவு பிளான் போட்டிருக்கிய? ஏன் சரோஜா வயிற்றுல இருக்க குழந்தை அழிக்க எத்தனை தடவை பிளான் பண்ணிய? எல்லாத்தையும் பார்த்துட்டு பல்ல கடிச்சிட்டு சகிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் இது வரைக்கும். உங்களை மாதிரி கொதிச்சு கொந்தளிச்சாச்சுன்னா நீங்களாம் இங்க இருக்கவே முடியாது. இங்க பாருங்க, இப்ப கூட நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தான் தரேன். தோட்டத்துல ஒழுங்கா வேலை பத்தியல்னா நீங்களும் உங்க வீட்டுக்கு போய் உங்க புருஷன் கூட ஒழுங்கா வாழலாம். இல்லன்னு வச்சிடுங்க, ரோடு தான் போக வேண்டியிருக்கும், பாத்துக்கிடுங்க. எங்க அத்தை கிட்டையும் உங்களை பத்தி சொல்லி கொடுத்து வீட்டை விட்டே துரத்தி விடுவோம். அப்புறம் புருஷன் வீட்டுக்கும் போக முடியாம இந்த வீட்டுல இருக்க முடியாம தெருவுல தான் நிக்கணும், பாத்துக்கிடுங்க. சரியான விளங்காதவளாச்சே, சொன்ன மாதிரியே செஞ்சு விடுவாளே. இந்த வீட்டை விட்டு போனா நான் எங்க போவேன்? என் புருஷனே என்ன சேர்க்க மாட்டாரு. இந்த வீடு இல்லைன்னா சொன்ன தெருவுல தானே போய் நிக்கணும். வீட்டுல கூட கௌரவமா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது மைனி வீடு, ஏதோ வீட்டுல வேலை செய்யறங்கிற மாதிரி போயிருக்கோம். இந்த பேர்ல போவ தோட்டத்துல கூட்டிட்டு வந்து விட்டுட்டாலே. இங்க வேலை செஞ்சா 4 சாணம் நம்மள பாக்கும். எல்லாரும் என்ன நினைப்பாவ? நான் எவ்வளவு கௌரவமா இந்த ஊருக்கு கார்ல வந்துட்டு போயிட்டு இருந்தேன். என்ன இவ்வளவு இப்படி ஆக்கிட்டாளுவலே. அந்த சரோஜா ஹோட்டல்ல 3 மாசம் வேலை பார்த்திருக்கு. இப்போ கொஞ்ச நாள் அந்த வீட்டுல கிடந்து வேலை பார்த்திருக்கேன். மறுபடியும் கூட்டிட்டு வந்து தோட்டத்துல விட்டு தொலைச்சிட்டா. இங்க வேலை பார்த்தா போறவிய வரவியல என்னை பார்த்து சிரிக்கல செய்வாவே. அது மட்டும் இல்ல, அடிக்க வெயிலுக்கு நான் கருத்து போயிருவேன். நானும் என் புருஷனை சுவாடி போட்டு நடந்து அப்படி இருக்கும். அவருக்கு நான் எனக்கு அவருக்கு மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருப்போம். ஆனா வெயில்ல வேலை செஞ்சு கருத்து போயிட்டா அவருக்கு ஈக்குவலா இருக்க முடியாதே. பேதில போவ எப்படி மாட்டி விட்டு தொலைச்சிட்டா. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் ஒழுங்கா வீட்டுல வேலை பார்த்துட்டு இருந்திருப்பா. நான் தான் தேவையில்லாம தோட்டத்துக்கு அனுப்புங்க மைனின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்ப தன்வினை தன்னை சுடுங்கிற மாதிரி என்னையவே சுட்டுட்டு. சித்தி ஒழுங்கா வேலை பாக்குறீங்களா இல்லங்கிறது போறீங்களா? நான் வீட்டுக்கே போறேன்டா. தோட்ட வேலைலாம் சித்திக்கு செட் ஆகாது. வீட்ல போய் அவ்வளவு வேலையும் செஞ்சு வச்சிரே. வரட்டுமா? இங்க பாருங்க, இந்த டா போட்டு பேசுற வேலையே வேண்டாம். நீங்க யாரு, என்ன எப்படி எல்லாம் யோசிக்கிறியா அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஒழுங்கா இப்ப பேசினிய பத்தி எல்லாம் நெட்டச்சு கிட்டச்சு அப்படியே பேசுங்க.
இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க தான் என்னோட எதிரி, நான் உங்களோட எதிரி. அதனால இந்த டா கொஞ்சம் எல்லாம் தேவையில்ல. நீங்க பெத்த பிள்ளைக்கு நான் வர முடியாது. அதே போல எங்க அம்மா இடத்துல நீங்க வரவே முடியாது. புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா நான் சொல்லிய வேலையை பாருங்க. குழந்தை செல்லம் வீட்டுல போய் பாக்குறேன்டா. ஷோ, குழந்தை செல்லமா? இத கேட்கும் போது காதுல ஈயத்த காய்ச்சி ஊத்துன மாதிரி இருக்கு. நல்ல நேரம் கண்டு நடிங்க. இங்க பாருங்க சித்தி, இதுக்கு மேல என்கிட்ட நடிக்காதங்க. நீங்க வீட்டுக்கும் போக கூடாது, அங்க உங்களுக்கு வேலையும் கிடையாது. சரோஜா அங்க உள்ள வேலை எல்லாத்தையும் பாத்துக்கிடுவா. உங்களுக்கு தோட்டத்துலதான் வேலை, இங்கதான் நீங்க வேலை செய்யணும். தோட்டத்துல என்னடா வேலை இருக்கு? எனக்கு வேலையே தெரியாதே. உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும் சித்தி. இங்க நிறைய வேலை இருக்கு. இந்த பனை மரத்தெல்லாம் புடுங்கி பக்கத்து தோட்டத்துல போய் நடுங்க போங்க. முடியும். உங்களுக்கு இருக்க வாய்க்கும் உங்களுக்கு இருக்க கெட்ட புத்திக்கும் நீங்க இதெல்லாம் செய்யலாம். இதுதான் உங்களுக்கு எல்லாம் சரி வரும். போங்க. பனை மரத்தை வேரோட புடுங்கி பக்கத்து தோட்டத்துல கொண்டு நடுங்க. சரியா நட்டிருக்கீங்களா இல்லையா நீ பிறகு நான் வந்து பார்த்து சொல்லி. ஒழுங்கா நடையில உங்களை தலைகீழ தூக்கி நட்டுவிடுவேன். குழந்தை செல்லம் சித்தியால இதெல்லாம் நட முடியாதுடா. வேற ஏதாவது வேலை இருந்தா சொல்லுடா. வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. நானே உனக்கு கொடை பிடிச்சிக்கிட்டே நிக்கட்டுமா பக்கத்துல? ரொம்ப அவசியம். நானே வேலை தான் செய்ய வந்திருக்கேன். கொடை பிடிச்சிட்டு நீங்க நிக்கிறதுக்கு சின்ன கவுண்டர் கொண்டாட்டியா? நான் சொன்ன வேலையை அப்படியே செய்யணும்னு சொல்லிவிட்டேன். இங்க எத்தனை பனைமரம் இருக்குன்னு எண்ணிட்டு தான் போவேன். அவ்வளவு அந்த தோட்டத்துல இருக்கணும். குழந்தை இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? தோட்டத்துக்கு வரான்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. ஏங்க, அதான் நான் நேரத்தையும் சொன்னேன்ல, உங்க அம்மா வீட்டுல வேலை செய்யண்டா தோட்டத்துல வேலை செய்யன்னு சொல்லிட்டாவன்னு சொன்னா இல்லையா? ஆமா குழந்தை, நேற்று நான் கேட்டதுக்கு தோட்டத்து பக்கம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா. இன்னைக்கு என்னாச்சு திடீர்னு வந்து நிக்கா? அது யோசிச்சு பார்த்தனா, தோட்டத்துல வேலை செய்யதே நல்லதுன்னு தோணுச்சு. அதான் ஓடி வந்துட்டேன். சரி குழந்தை, வேலை பார்ப்போமா? ஏங்க, நான் மட்டும் இல்ல, சித்தியங்க தான் வேலை பக்கம் வந்திருக்காவே. அவியலுக்கும் நல்ல பெரிய வேலையை பார்த்து கொடுங்க. அத்தை, உங்களுக்கு எதுக்கு இன்னும் வேண்டாத வேலை? நீங்க வீட்டுல இருக்க வேண்டியதானே? ஏங்க, என்னங்க நீங்க இப்படி சொல்லிட்டிய? என்னைய விட தோட்ட வேலையெல்லாம் சித்தி தான் ஆர்வமா இருக்காவே. எந்த வேலையை கொடுத்தாலும் சூப்பரா செஞ்சிருவாங்களாம். இந்த பனை மரத்தை கூட புடுங்கி நடந்தா கொண்டு போய் பக்கத்து தோட்டத்தில் நட்டுருவாவே. பனை மரத்தை அதெல்லாம் வேண்டாம் குழந்தை. இன்னைக்கு உரம் தான் சுமக்க வேண்டியிருக்கு. உரம் சுமக்க ஆள் வரதா சொன்னாவே, இன்னும் வரவே இல்லை. அத நீங்க 2 பேரும் சுமங்க. சரிங்க. சித்தி, என் புருஷன் சொன்னதை கேட்டீங்களா? உரம் தான் சுமக்கணுமா? வாங்க சுமப்போம். நார்னா சென்று அடிச்சுக்கலாம் வாங்க. ஆனா ஒண்ணு, உரத்தெல்லாம் சுமந்தாலும் மரத்தையும் புடிங்கி நடன்னு சொல்லிவிட்டேன். என்னத்தே? நான் உன்கிட்ட நேத்து சொன்னேன்ல, வீட்டுல எல்லா வேலையும் நீ தான் செய்யணும்னு. எப்படி ரூமுக்குள்ளே உட்கார்ந்திருந்தா என்ன அர்த்தம்? அவ காலையில சமைச்சு போட்டு தோட்டத்துக்கு ஓடிட்டா. மதியத்துக்கு நீ தான் சமைக்கணும். 12:30 மணிக்கெல்லாம் சாப்பிட வந்துருவாங்க. போ, சோற வச்சிட்டு வெறும் குழம்பு வை. கூட்டுக்கு அவரைக்காய பொரியல் பண்ணு, வாழைக்காய புட்டு பண்ணு. நீ செஞ்ச வாழைக்காய் புட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்க மாமாவும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காகவே நேத்து வாழைக்காவை எடுத்துட்டு வர சொன்ன, எடுத்துட்டு வந்து போட்டிருக்காங்க. போ, டக்கு முக்குன்னு நான் சொன்னதெல்லாம் செய். அப்புறம் ஆளுக்கு ஒரு முட்டையை அவிச்சு வச்சிரு. என்ன கோமதி பேந்ததானே நின்னு முழிச்சிட்டே இருக்கா? சமையல் வேலையில மறந்து போச்சு? இல்லத்த, மறக்கல. என் பிள்ளை ஆதி தனியா படுத்திருக்கான். அதான் நான் இங்க வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு யோசிக்கேன். ஊருக்குள்ள ஒரு 10 பேரை கூட்டிட்டு வந்து பிள்ளை பக்கத்துலயே உட்கார வைப்போமா? இல்லத்த, அவன் புது ஆட்கள் மூஞ்சி பார்த்தா பயந்து அழுவான். அதான் நானே பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருந்தேன். என் முகத்தை பார்த்தாதான் சிரிப்பான். மத்தவிய மூஞ்சியெல்லாம் பார்த்தா பயந்து அழ ஆரம்பிச்சிருவான். அப்புறம் ராத்திரி கூட தூங்கவே மாட்டான். இது என்ன சொல்ல வராதுக்கு? ரொம்ப அதிசயம் காட்டிட்டு இருக்கியே என்ன? பிள்ளைங்களா முதல்ல இப்படிதான் இருக்கு. போக போக எல்லாம் பாக்கிடும். அவன் முழிச்சு அழுற சத்தம் கேட்டா போய் பார்த்துக்கிடலாம். இல்லத்தே, ஆதி முழிச்சிட்டானா ரொம்ப அழ ஆரம்பிச்சிருவான். பக்கத்திலே இருந்து உடனே தூக்குனாதான் அழுகை நிறுத்த முடியும். அதுக்காக தான் நான் பக்கத்திலே இருக்கணும்னு நினைக்கிறேன். பகல் முழுக்க அவனுக்காக நான் தூங்குறது கூட கிடையாது. ரொம்பதான் புதுமை விட்டுட்டு தெரியா? உலகத்துல யாரும் பிள்ளை பெக்கையில வளர்க்கையில முழிக்கும் போதே பக்கத்திலே இருந்து மூஞ்ச காட்டினாதான் பயப்படாம இருப்பான் வாழ்க்கை. என்ன பார்க்க இதெல்லாம்? இப்படியே விட்டா ஐஸ் கூடி பக்கத்திலே தான் உட்கார்ந்துருக்க வேண்டியிருக்கும். ஒரு இடத்துக்கு ஒரு நேரத்துக்கு நீ எங்கேயும் போக முடியாது. அவனை விட்டு பழகவும் முடியாது. எப்பவுமே மடிக்குள்ளேயே வச்சுதான் வளர்க்க வேண்டியிருக்கும். இப்படி எவ்வளவு பிள்ளை வளர்ப்பாளோ? பிள்ளை பிறந்து 1 மாசத்துல நான் கேட்கும்போது இதே பதில தான் சொன்னேன். நான்
வீட்டுல ஒரு சின்ன பிள்ளை இருக்குன்னு பேரு. ஒரு நாள் ஒரு சத்தம் கிடையாது. இனி அது நல்ல ஆள விடு. ஆளுதானா சத்தம் நல்லா வரும். போ. எத்தே பாவம் தேவை கொஞ்சம் பார்த்துடுங்க தே. நான் போய் சோறு அடுப்புல வைக்கேன். ஏ